أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம். ஒவ்வொரு ரமலானிலும் பல்வேறு மார்க்க நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு வரக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த ரமலானில் இஸ்லாம் ஒரு இனிய குடும்பம் என்கின்ற ஒரு மார்க்கம் சார்ந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறது. ரமலான் மாதம் பயனுள்ள வகையில் நம்முடைய மார்க்க சிந்தனையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மார்க்க சிந்தனையை புதுப்பிடித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய தேடுதலுக்கு ஏதாவது வகையில் விடை கிடைக்க வேண்டும் என இயங்கக்கூடிய இஸ்லாமிய உள்ளங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒளிபரப்ப செய்யப்பட இருக்கிறது. ரமலான் முழுவதும் மார்க்க சிந்தனையோடு இருக்க வேண்டும், மார்க்க உபதேசங்களை கேட்க வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டும், அருள்முறையோடு அதிகம் தொடர்பில் இருக்க வேண்டும், உபரியான தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு பல்வேறு மார்க்க விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தேடுதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நிறையவே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பங்கு பெறக்கூடிய குடும்பங்கள் வந்திருக்கிறார்கள். மார்க்கம் தொடர்பான ஆதாரமான ஹதீஸ்களை கொண்டு கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகள் அவர்களிடத்தில் கேட்கப்படும். அவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய லட்சோப லட்ச மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து இன்றைய முதல் போட்டியாளர்களாக 4 குடும்பங்கள் இடம்பெற இருக்கிறார்கள். அதில் முதல் போட்டியாளராக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய குடும்பத்தார்கள் உங்களிடத்தில் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர், யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் முகமது ஹுசைன். செங்கை மேற்கு மாவட்டம் குரோம்பேட்டை கிளையிலிருந்து வந்திருக்கிறோம். இது என்னுடைய மனைவி யாஸ்மீன். இவங்க என்னுடைய மகள் சுமையா. இவர் என்னுடைய மகன் சிராஜ் அகமது. இந்த சுற்றுக்குள்ளுடைய தகவல்லாம் தெரியுமா? நிபந்தனைகள் எப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அப்படிங்கிற தகவல்லாம் தெரியுமா? ஆமாம், சொல்லியிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். வந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு என்ன ஞானத்தை கொடுத்துருக்குறானோ அதை கொண்டு, ஏன்னா கொஞ்சம் மறதி எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, சரி, அதை கொண்டு அல்லாஹ் என்ன ஞானத்தை கொடுத்துருக்குறானோ அதை கொண்டு நம்ம பதில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி. அஸ்ஸம்ஸ் அணியினர் அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக அத்தக்வீர் அணியினர் உங்களை அறிமுகப்படுத்திங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் சலாம். என் பேர் சதாம் ஹுசைன், மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் கீழிலிருந்து வந்திருக்கிறோம். யார் யார் வந்திருக்கீங்க? என்னுடைய மனைவி நவீனா, என்னுடைய மகள் தஸ்னீம் சஹானா, என்னுடைய இன்னொரு மகள் தஸ்பிகா ரோஸ்னி, என்னுடைய பையன் எஹியா. மொத்தம் 5 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறீங்க. பரிசு வாங்குவீங்க. நிறைய தகவலை தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். சாலா அதிக பரிசு வாங்குவதற்கு துவா செய்வோம். அடுத்ததாக அத்தாரிக் அணியினர் உங்களை அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேக் ஃபரீத், திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கோம். இது எனது மனைவி பர்வீன் பானு. எனது 2 பிள்ளைகள் அஸ்பர் ஆசிஃப், 2 பேர். இன்ஷா அல்லாஹ் இறைவன் கொடுத்த ஞானத்தை வச்சு பதில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். சொல்லுவீங்க? கண்டிப்பாக. நம்பிக்கையாக இருக்கீங்க? நம்பிக்கையாக இருக்கும். அது மாதிரி இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அர் ரஹ்மான் அணியினர் உங்களை அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது சலீம், தஞ்சை தெற்கு மாவட்டம், தஞ்சை மாநகர கிளை. என்னுடைய மனைவி ஷரீன் பானு, என்னுடைய மகன் முகமது இஷ்தியாக், என்னுடைய தம்பி மகன் முகமது ஆதில். இன்ஷா அல்லாஹ் தவக்கல்தா அலல்லாஹ். அல்லாஹ் மேல பரதவச்சனையாக இருக்கிறது. இந்த சுற்றுல என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும், அதுக்கு தயாராக வந்திருக்கீங்களா? நிபந்தனைகள்லாம் தெரியுமா? விதிமுறைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். பரிசு வாங்குவீங்க கண்டிப்பாக. சென்ற முறை நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றீங்களோ? பங்கெடுத்து. பரிசு வாங்கினீங்களா? முதல் பரிசு எடுத்து. வாங்கினீங்க? முதல் பரிசா? மிக விறுவிறுப்பாக தொடங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் என்கின்ற நிகழ்ச்சியின் முதல் சுற்று, ஒன்றை சொல் பரிசை வெல் என்கின்ற முதல் சுற்றின் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி அந்த ஸ்கிரீன்ல வரும், நீங்க பார்த்துங்க. ஹஜ்ஜில் ஏற்படும் குறைகளுக்கு பரிகாரமாக எத்தனை நோன்புகள் நோக்க வேண்டும்? ஏ 2 நோன்பு, பி 1 நோன்பு, சி 5 நோன்பு,
டி 3 நோன்பு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். மைக்கில் பதில் சொல்லணும். இருபது செகண்ட் இருக்கு. ஹஜ்ஜில் ஏற்படும் குறைகளுக்கு பரிகாரமாக எத்தனை நோன்புகளை நோக்க வேண்டும்? இன்னும் 8 செகண்ட் தான் இருக்கு. டைம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து உங்களுக்கு போயிடும். டி 3 நோன்புகள். டி 3 நோன்பு. டி 3 நோன்பு அப்படின்னு சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கும். கம்ப்யூட்டர், 3 நோன்பு என்பது சரியான பதிலா? அல்ஹம்துலில்லாஹ். 3 நோன்பு என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1815வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. ஒன்றை சொல் பரிசைவல். அந்த முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லி 50 மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள். அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. சருகுகளை போன்று எந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கினான்? ஏ சமுது சமுதாயம், பி ஆது சமுதாயம், சி மத்தியன் வாசிகள், டி லூத் சமுதாயம். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். மைக்கில் பதில் சொல்லுங்க. சருகுகளை போன்று எந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கினான்? ஏ சமுது சமுதாயம், பி ஆது சமுதாயம், சி மத்தியன் வாசிகள், டி லூத் சமுதாயம். உங்களுக்கான நேரம் இன்னும் 7 செகண்ட் தான் இருக்கு. சமூது சமுதாயம் அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க, சரியான பதில் சொல்லுங்க. பண்ணிக்கோங்க. ஏ ஏ சமுது சமுதாயம் என்பது சரியான பதில். அல் குர்ஆனில் 54வது அத்தியாயம் 31வது வசனத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. ஹஜ்ஜில் ஏற்படும் குறைகளுக்கு பரிகாரமாக எத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும்? ஏ 5 ஏழைகள், பி 6 ஏழைகள், சி 4 ஏழைகள், டி 10 ஏழைகள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஹஜ்ஜில் ஏற்படும் குறைகளுக்கு பரிகாரமாக எத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும்? ஏ 5, பி 6, சி 4, டி 10. 10 ஏழைகள். 10 ஏழைகளா? கன்ஃபார்மா தெரியுமா? டி. கன்ஃபார்மா? உறுதியா? கன்ஃபார்மா? தப்பா இருந்துச்சுன்னா 50 மதிப்பெண் முதல் ரோட்லேயே போயிடும். 10 என்பது தவறான பதில். அதற்கான வாய்ப்பு அடுத்த அணிக்கு செல்கிறது. இந்த அணி அர்-ரஹ்மான் அணியினர், நீங்கள் 10 இல்லாமல் அது மற்ற 3 இருக்கிறது. அதில் சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். 15 செகண்ட் தான் டைம். ஆப்ஷன் பி 6. ஆப்ஷன் பி 6. 6. 6 என்பது சரியான பதில். உங்களுக்கு 50 மதிப்பெண் போனஸாக கிடைக்கிறது. ஓகேவா? அத்தாரிக்கினர் கொஞ்சம் நல்லா மசூரா பண்ணி டைம் இருந்துச்சு. ஒன்றை சொல் பரிசைவல். இந்த சுற்றின் 4வது கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு. கணவனை இழந்த பெண்கள் எத்தனை மாதங்கள் இத்தா காலம் இருக்க வேண்டும்? ஏ 4 மாதம் 10 நாட்கள், பி 4 மாதம் 8 நாட்கள், சி 3 மாதம் 10 நாட்கள், டி 4 மாதம். உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். அதுல சரியான பதில் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 4 மாதம் 10 நாட்கள். சரியான பதிலா? படிச்சிருக்கீங்களா? யூகத்துல சொல்றீங்களா? தவறான பதில்னா இந்த உங்க பதில் வந்து அடுத்த டீமுக்கு போயிடும். பாத்திரலாமா? 4 மாதம் 10 நாட்கள் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 234வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது. முதல் சுற்றில் அத்தாரிக் அணியினர் மட்டும் 0 இருக்கிறீர்கள். மற்ற அணிகள்லாம் 50 மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. 2வது சுற்றை நல்லா பயன்படுத்திக்கிறீங்களா? அடுத்த சுற்று விடுபட்டதை கண்டுபிடி. இந்த சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸா அணியினருக்கு. உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து அறவழியில் டேஸ் வரை நீங்கள் நன்மையை அடையவே முடியாது. நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் நன்கறிபவன்.
உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் 30 செகண்டில் சொல்லணும். உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து டேஸ் வரை நீங்கள் நன்மையை அடையவே முடியாது. நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் நன்கறிபவன். பன்னிரண்டு செகண்ட் இருக்கு. உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து அறவழியில் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மைகளை அடைய முடியாது. செலவு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. செலவு செய்யாத வரை தர்மம், தர்மத்தை செலவு விருப்பமானவற்றிலிருந்து விருப்பமானவற்றிலிருந்து அறவழியில் தர்மம் செய்யாத வரை. தர்மம் என்பது சரியான பதில். செலவு செய்யாத வரை அப்படிங்கிறது. சரி, மிக நெருக்கத்துக்கான பதில். இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லியிருந்தீங்கன்னாக்கா சிறந்தது. முதல் கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க. இருந்தாலும் மிக நெருக்கமாக பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு விருப்பமானதிலிருந்து செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடையவே முடியாது. நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் நன்கறிபவன். இந்த செய்தி 3வது அத்தியாயம் 92வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு 100 மதிப்பெண். அடுத்தது விடுபட்டதை கண்டுபிடி என்கின்ற சுற்றின் 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. அனைவரும் அல்லாவின் டேஸ் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். ரொம்ப ஈஸியான கேள்வி. சொல்லுங்க மைக்ல. அல்லாவின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். கன்ஃபார்மா? உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணலாமா? பார்த்துருவோமா? நீங்கள் சொன்ன பதில் சரியானதா? அனைவரும் அல்லாவின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்கின்ற செய்தி 3வது அத்தியாயம் 103வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 50 மார்க்கு, இதுல ஒரு 100 மார்க்கு, 150 மார்க்கு நீங்க வாங்கியிருக்கீங்க. அடுத்த கேள்வி விடுபட்டதை கண்டுபிடி. இந்த சுற்றின் 3வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. இதை நல்லா கவனமாக பயன்படுத்திங்க. உங்களுக்கான கேள்வி கவனத்தில் கொள்ளுங்கள், நான் உங்களிடையே கனமான டேஸ் பொருட்களை விட்டு செல்கிறேன். உங்களுக்கான டைம் 17 செகண்ட் தான் இருக்கு. அது இல்லைன்னா அடுத்து உங்களுக்கு போயிடும். 10, 9, 8, 7. பதில் ஏதாவது ஒரு பதில் சொல்லாமே. சரி, இந்த வாய்ப்பையும் நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். அர்-ரஹ்மானுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்கு. பார்ப்போம். உங்களுக்கு இந்த பதில் தெரியுமா? உங்களுக்கான டைம் ரொம்ப குறைவானது தான். 15 செகண்ட்ல நீங்க சொல்லணும். அத்தாட்சி கவனத்தில் கொள்ளுங்கள், நான் உங்களிடையே கனமான அத்தாட்சி பொருட்களை விட்டு செல்கிறேன். அத்தாட்சி பொருட்களை விட்டு செல்கிறேன் என்பது தவறான பதில். அந்த வாய்ப்பு அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு கிடைக்கிறது. உங்களுக்கும் 10 செகண்ட் தான். 10 செகண்ட்ல சொல்லலைன்னா அந்த வாய்ப்பு அடுத்த அணிக்கு செல்லும். முடிந்தது. உங்களுக்கான வாய்ப்பு 5 நிமிடம் தான், 5 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கான கொள்ளுங்கள், நான் உங்களுக்கிடையே கனமான வார்த்தை நினைக்கிறேன். வார்த்தைகள்ங்கிறதும் தவறான பதில். சரியான பதிலை பார்த்துவோமா? 4 அணியினரும் இதற்கு பதில் சொல்லல. இதற்கு சரியான பதில் கவனத்தில் கொள்ளுங்கள், நான் உங்களிடையே கனமான 2 பொருட்களை விட்டு செல்கிறேன். இது முஸ்லிம்ல 4782வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சரியா? கோடிட்ட இடங்கள் நம்ம ஸ்கூல்ல படிச்சது. குர்ஆன் கொஞ்சம் சிந்திச்சுட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கவனமா. இப்போ 1க்கு 2 ட்ரிப் படிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு ஞாபகத்தில் வந்துடும். கவனமா இருங்க. இந்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு சென்றது. அவர்கள் பதிலளிக்கவில்லை. 3 அணியினரும் பதிலளிக்கவில்லை. சரியா? மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய விடுபட்டதை கண்டுபிடி சுற்றின் 4வது கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு. இறை மறுப்பாளர்களுக்கு அவர்களின் டேஸ் பிள்ளைகளும் அல்லாவிடமிருந்து அவர்களை சிறிதும் காப்பாற்றாது. அவர்கள் நரகவாசிகள்.
அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். இறைமறுப்பாளர்களுக்கு அவர்களின் டேஸ் பிள்ளைகளும் அல்லாவிடம் இருந்து அவர்களை சிறிதும் காப்பாற்றாது. அவர்கள் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். செல்வங்கள். செல்வங்கள் படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. மார்க்கு கிடைக்குது உங்களுக்கு இந்த ரெண்டோலியம். பரவாயில்ல, பார்த்துருவோமா? சரியான பதிலா அவர் சொன்னது? சரியான பதில். இறைமறுப்பாளர்களுக்கு அவர்களின் செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாவிடம் இருந்து அவர்களை சிறிதும் காப்பாற்றாது என்ற செய்தி அல் குர்ஆனில் 3வது அத்தியாயம் 116வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப 2 சுற்று நிறைவடைந்திருக்கிறது. கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிடுவோமா? அடுத்த சுற்று கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கமாக இருந்திருக்கும். இனி விறுவிறுன்னு போகணும். பார்த்துருவோமா? 3வது சுற்று என்னன்னு தெரியுமா? இஸ்லாமிய இணைய குடும்பத்தின் 3வது சுற்று பதிலும் எழுத்தும். உங்களுக்கான கேள்வி ஸ்கிரீனில் வரும். அதுக்கு சரியான பதிலை சொன்னால் 50 மதிப்பெண். பதிலை சொன்ன பிறகு அந்த பதிலுடைய எழுத்துக்கள் அங்கு குவிந்திருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் சரியாக அந்த 30 செகண்ட்குள்ள அடுக்குனீங்கன்னாக்க அதுக்கு 50 மதிப்பெண், மொத்தம் 100 மதிப்பெண். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இணைய குடும்பம் நிகழ்ச்சியில் 3வது சுற்று பதிலும் எழுத்தும். இந்த சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. அனைத்து மனிதர்களுக்கும் முதல் தந்தையாக அனுப்பப்பட்ட இறை தூதர் யார்? ஏ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரொம்ப ஈஸியான கேள்வியா வருது உங்களுக்கு? ஈஸியான கேள்வியா இருக்கா? ஈஸியாக தான் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது சரியான பதில். இதற்கு உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கும். அடுத்த 30 செகண்ட்ல நீங்க அந்த எழுத்தை அடுக்கணும். சரியா? ரெடி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ங்கிற நீங்க எழுத்துக்களை தேடி அடுக்கினீர்கள் என்றால் அதற்கு 50 மதிப்பெண். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3340வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆதம் என்பது சரியாக அடிக்குங்களா? அந்த செகண்டுக்குள்ள நீங்க சரியா அடுக்கிறதுனால இதற்கு ஒரு 50 மதிப்பெண்கள். மொத்தம் இந்த சுற்றில் நீங்க எவ்வளவு மதிப்பெண் வாங்குறீங்க? 100 மதிப்பெண்கள். 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். மிக இலகுவான கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ். எழுத்துக்களும் ரொம்ப சின்ன எழுத்துக்கள்ங்கிறதால தேடி எடுத்துட்டீங்க. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய பதிலும் எழுத்தும் சுற்றின் 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. அருளாளர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஏ அர் ரஹ்மான், பி எல்லாம் கேட்பவன், சி அமைதி அளிப்பவன், டி கருணையாளன். உங்களுக்கான டைம். அருளாளர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ அர் ரஹ்மான். அர் ரஹ்மானா? உன் பேர் என்ன? தஸ்பிகா ரோஷினி. கரெக்டாக சொல்லியிருக்கியா பதில்? மார்க் வாங்கி தர்ற உங்கள் டீமுக்கு. பார்த்துடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, அர் ரஹ்மான் என்பது சரியான பதில். நீ 50 மதிப்பெண் வாங்கி கொடுத்துட்ட. அடுத்து இது எந்த அத்தியாயம்? 55வது அத்தியாயம். இதற்கான பதிலை நீங்கள் அடுக்கினால் 50 மதிப்பெண். ரெடி ஸ்டார்ட். அர் ரஹ்மான் அப்படிங்கிற பேரை நீங்க அடுக்கணும். பதிலும் சரியா சொல்லிட்ட, எழுத்தையும் சரியா எடுத்துட்டியா? பார்த்துடலாமா? முடிய போகுது. அங்க சீக்கிரம் கொண்டாங்க. மா அர் ரஹ்மான் அப்படிங்கிறத சரியா அடிக்கிட்டு என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? வந்துருச்சு. இதுல ஒரு 50 மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அத்தக்வீர் அணியினர் 100 மதிப்பெண்களை முழுமையாக பெற்றிருக்கிறார்கள். மார்க்க சிந்தனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இஸ்லாமிய இனிய குடும்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது.
பதிலும் எழுத்தும் என்ற இந்த மூன்றாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி, அல்லாவின் உற்ற தோழன் என்று கூறப்பட்ட இறை தூதர் யார்? ஏ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், டி இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான நேரம். பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கன்ஃபார்மா? இந்த ட்ரிப் சரியான பதில சொல்லிட்டீங்க. சரியான பதில். மார்க் கிடைச்சிரும். கிடைச்சோம் பாய் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது சரியான பதில். 50 மதிப்பெண் வாங்கிட்டீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத நீங்க பேரை சேர்த்தீங்கன்னாக்க எழுத்து அடுக்கினால் அதற்கு 50 மதிப்பெண். வாங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். அடுக்குங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் 20 செகண்ட் இருக்கு. இப்ராஹிம் சொன்னா அந்த செகண்ட்குள்ள நீங்க அடிக்கிட்டீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறது சரியான பதில். அது மட்டும் இல்லாம அந்த எழுத்துக்களை அடுக்கினதற்கும் 50 மதிப்பெண், மொத்தம் 100 மதிப்பெண். பதிலும் எழுத்தும். இந்த சுற்றின் 4வது கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு. அமைதி அளிப்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஏ அருளாளர், பி எல்லாம் கேட்பவன், சி அஸ்ஸலாம், டி கருணையாளன். உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் சி அஸ்ஸலாம். அமைதி அளிப்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் அஸ்ஸலாம் என்று சொல்லியிருக்கிறார். சரியான பதில் மூலம் 50 மதிப்பெண்களை நீங்கள் பெறுகிறீர்கள். இதை எழுத்து நீங்க அடுக்குனீங்கன்னா அதுக்கு 50 மதிப்பெண். வாங்க, ரெடி, ஸ்டார்ட். 45 செகண்ட். அதுக்குள்ள நீங்க வந்து அஸ்ஸலாம் அப்படிங்கிற வார்த்தையை அடுக்க வேண்டும். இன்னொரு 30 செகண்ட் தான் இருக்கு. சரியா அடிக்காச்சா? என்ன எழுத்து வரணும்? லா வரணும். 4 பேர் தெரியும் கிடைக்கலையா? எடுத்துட்டான். இங்க பாருங்களேன், கீழே உள்ளது அப்படின்னு. அப்படியே அஸ்ஸலாம் அப்படிங்கிற எழுத்துக்களை அடுக்கியது, அதில் ஒரு 50 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கிறது. பதில் சொன்னதுக்கு 50 மதிப்பெண், எழுத்தை சரியாக அடுக்கியதற்கு 50 மதிப்பெண். ரொம்ப இலகுவான சுற்று தானே இது, அப்படித்தானே? 3 சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது. 4வது சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று எனக்கு நானே என்ற சுற்று. சரியா? இந்த சக்கரத்தில் 3 விதமான கேள்விகள் இருக்கு. ஒன்று கடினமானது, ஒன்று இலகுவானது, 3வது மீடியமானது. இதை நீங்கள் சுற்றி உங்களுக்கான கேள்வியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பு முதல் அணியாக அர்-ரஹ்மான் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. ஹார்டான கொஸ்டினா, ஈஸியான கொஸ்டினா? சரி, ஈஸியான கொஸ்டின் பார்த்துடலாமா? அர்-ரஹ்மான் அணியினர் எனக்கு நானே சுற்றில் இலகுவான கேள்வியை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான கேள்வி, பத்ர் போருக்கு செல்லும் போது ஒரு ஒட்டகத்தில் எத்தனை நபர் ஒன்றிணைந்து பயணித்தார்கள்? ஏ 4, பி 2, சி 3, டி இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான நேரம் 30 செகண்டுக்குள்ள சொல்லணும். சி 3. சி 3. நிறைய விஷயம் படிச்சுட்டு வந்திருக்கிற, இந்த ட்ரிப்பும் பரிசு வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ பார்த்துடலாமா? சரியான பதிலா? 3 என்பது சரியான பதில். இதற்கு உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கிடைக்கிறது? 100 மதிப்பெண். அப்போ ரொம்ப முன்னணியில் அர்-ரஹ்மான் அணியினர் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நானே சுற்றின் 2வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. ஹார்டா ஈஸியா? சுத்துங்க, ஸ்பீடா பார்ப்போம். ஈஸி, கொஞ்சத்தில் தப்பிச்சிட்டீங்க. அத்தாரிக் அணியினருக்கு இலகுவான ஒரு கேள்வியை கேளுங்கள். கேட்டுருவோமா?
ரொம்ப இலகுவான கேள்வி. பத்ரு போரின் போது முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களை எத்தனை நபர்களை கொன்றார்கள், எத்தனை நபர்களை சிறைப்பிடித்தார்கள்? ஏ 70 நபர்கள், பி 80 நபர்கள், சி 90 நபர்கள், டி 100 நபர்கள். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். பத்ரு போரின் போது முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களை எத்தனை நபர்களை கொன்றார்கள், எத்தனை நபர்களை சிறைப்பிடித்தார்கள்? ஆப்ஷன் ஏ 70 நபர்கள். ஆப்ஷன் ஏ 70 நபர்கள். 70 நபரா? சரியாவா? பார்த்துடலாமா? கன்ஃபார்மா? எது மாற்றனா மாற்றிக்கலாம், டைம் இருக்கு. ஏதானா? ஏ என்பது சரியான பதிலா? பார்த்துடலாமா? ஏ என்பது சரியான பதில். அப்போ 100 மதிப்பெண்கள் இந்த ரவுண்டில் நீங்கள் வாங்கிட்டீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்துடணும், அப்படி தானே? வந்துடலாமா? முதல் பரிசு வாங்காட்டினாலும் 2வது பரிசாக வாங்கிடுவோம். சரி, கொஞ்சம் கஷ்டம்தான். சுற்றின் 3வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. இப்படி இப்படி சுத்துங்க, இங்கே வந்து சுத்துங்க, இந்த சைடு இங்கே வாங்க, அப்படி சுத்துங்க. ஹார்டான வந்து நிற்குன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? உங்கள் பேர் என்ன? சஹானாவுக்கு ஹார்டான கொஸ்டினா ஈஸியான கொஸ்டினா? எல்லாம் ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்க. சரி, பார்த்துடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? கொள்ளை நோய் நுழைய முடியாத இடம் எது? இவ்வளோ ஈஸியாக வருமா? ஏ மக்கா, பி மதீனா, சி சிரியா, டி பாலஸ்தீனம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்காங்க பாப்பா. சொல்லுங்க, 30 செகண்ட். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அந்த பதில் தெரியும் நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ மக்கா. மக்கா ஈஸியான கொஸ்டின், ஈஸியான பதிலா? பார்த்துடலாமா? ஏ மக்கா என்பது தவறான பதில். மதீனா என்பதுதான் சரியான பதில். இதற்கு ஆதாரம் எங்க இருக்குனாக்க முஸ்லீம்ல 2672வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மதீனாவில் நுழைவாயில்களில் வானவர்கள் இருப்பர். மதீனாவிற்கு கொள்ளை நோயும் தச்சாலும் நுழைய முடியாது என்ற செய்தி முஸ்லீம்ல 2672வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சரியா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருந்தா ரொம்ப இலகுவானதுங்க. நிறைய பயானில் கேட்டிருப்போமுங்க. நோய், கொரோனா நோய் வந்தப்பெல்லாம் இதை பற்றி நிறையா பேசணும்ல. சரி, அவரே பயான் பண்ணியிருக்காரு. சரி, பரவாயில்ல, சின்ன தடுமாற்றங்கள் வரும் தான். சரி, எனக்கு நானே சுற்றின் இறுதி கேள்வி அஸ்ஸம்ஸா அணியினருக்கு. யார் சக்கரத்தை சுழல போகிறா? நீங்கள் தானா? வாங்க, சுற்றிடலாமா? ஸ்பீடாக சுற்றுங்க பார்ப்போம். ஹார்டான கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். தம்பி, உங்கள் பேர்? சிராஜ் அகமது. சிராஜ் அகமது எதை தேர்ந்தெடுக்கிறார் பார்ப்போமா? கடினமான கேள்வி அவர் தேர்வு செய்திருக்கிறார். ஏற்கனவே மார்க்கில் முன்னணியில் இருக்கிறாங்க. பார்ப்போம். கெட்டவற்றை செலவிட எண்ணாதீர்கள் என்ற 2வது அத்தியாயம் 267வது வசனம் யாரை சார்ந்து இறக்கப்பட்டது? ஏ அன்சாரிகள், பி முஹாஜிர்கள், சி பனு சலாமா, டி பனு குரைலா. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். கெட்டவற்றை செலவிட எண்ணாதீர்கள் என்ற வசனம் யாரை சார்ந்து இறக்கப்பட்டது? இது 2வது அத்தியாயம் 267வது வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. 17 செகண்ட் இருக்கு. இதை நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க 100 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். பதில் வந்து பனு குரைரா, டி பனு குரைலா. பார்த்துடலாமா? பனு குரைலா என்பது சரியான பதிலா? தவறான பதில். சரியான பதில் அன்சாரிகள் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் திருமதியில் 2903வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கெட்டவற்றை செலவிட எண்ணாதீர்கள் என்ற 2வது அத்தியாயம் 267வது வசனம் அன்சாரி குலத்தவர்கள் விஷயத்தில் இறங்கியது.
என்ற செய்தி திருமதியில் 2903வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. தவறான பதில் சொன்னதனால் 100 மதிப்பெண்கள் உங்களை விட்டு சென்று விட்டது. அப்போ விறுவிறுப்பாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய 4 சுற்றுக்களில் அணியினர் என்ன மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள் என பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.